டிஎம்கே லெட் செக்யூலர் ப்ராக்ரெசிவ் அலைன்ஸ்ல கூட்டணி குழப்பங்கள் அப்படின்றது இன்னும் முடிந்த பாடு இல்ல. காங்கிரஸோடய கூட்டணி குழப்பங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. திமுகவுல தான் இவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் வைத்த அந்த நெருக்கடி அப்படின்றது இப்ப வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. திமுகவுல என்ன நடக்குது, என்ன கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். திமுகவுல சிபிஎம் கட்சி நீண்ட காலமாகவே கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்ல 6 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த முறையும் எங்களுக்கு 6 வேணும், நாங்க அதுல கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே அடமண்டா இருந்துட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 சீட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நாங்க ஸ்டபர்னா நாங்க 6ல தான் நிப்போம் அப்படின்ற மாதிரி 6 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிபிஎம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இது திமுகவுக்கு மட்டும்தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு பாத்தீங்கன்னா, இது திமுகவை காட்டிலும் விசிகாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக உங்களுக்கு 6 சீட் நாங்க கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே விசிகாவுக்கு கடந்த முறை 6 சீட்ல போட்டி போட்டிருந்தாங்க. ஆனா இந்த முறை 8 சீட்ல போட்டி போடலாம், நாங்க உங்களுக்கு 8 தரோம் அப்படின்ற மாதிரி பிரைவேட்டா வாய்மொழியாக பேசும் பொருளாக அங்க திமுகக்கு உள்ளே நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடுவுல இந்த மாதிரியாக செய்திகள் கன்வே பண்ணப்பட்டு அது பெரிய அளவுல வெளியில விசிக கட்சியினை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வெளியில குறிப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இப்ப பிரச்சனை போனதுல விசிகாவுக்கு சீட்ஸை குறைச்சிட்டு சிபிஎம் கேட்கிற 6 சீட்டை கொடுக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துல இப்ப நின்றுட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இது விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கட்சியினருக்கு ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்துது. இன்னும் முடிவு செய்யப்படல அப்படின்னாலுமே அந்த ஒரு டாக் அப்படின்றது திமுகக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. இந்த கூட்டணி குழப்பங்கள் இது வரைக்கும் இத்தனை இவ்வளவு ஸ்டபர்னா இருந்து இவ்வளவு தூரம் அடமண்டா எல்லா கட்சிகளும் எங்களுக்கு 6 சீட் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எங்களுக்கு 8 சீட் வேணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோமே அப்படின்னு எல்லாருமே இவ்வளவு தூரம் கேட்கறதுக்கு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் தான் எங்களுக்கு 35 வேணும், 37 வேணும், 40 வேணும், அதுல இருந்து 32 அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப 28 சீட்ல முடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி செய்தியாளர்கள் கிட்ட சொல்றாரு. அவருடைய பெயரை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் இந்த மாதிரி கூட்டணி குழப்பங்களை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சதுதான் இப்ப இங்க இந்த செகுலர் ப்ராக்ரெசிவ் அலைன்ஸ்ல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய நிர்வாகி சொல்றாரு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இது எங்களை ஃபிங்கரை காமிச்சு நீங்க தான் தப்பு பண்ணீங்க, நீங்க தான் அப்படின்ற மாதிரி குற்றம் சுமத்துற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. தோழமை கட்சிகள் அப்படின்னா இது எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும். ஒரு ஃப்ரெண்ட்லியான பார்ட்டி அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கணும். ஆல் இந்தியால மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கும் மேல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நாங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு இங்க 28ல நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கோம், நாங்க நாடாளுமன்றத்துல 100க்கும் மேற்பட்ட சீட்ஸை நாங்க வின் பண்ணிருக்கோம் அப்படின்றப்போ நீங்க எங்களுக்கு உரிய ஒரு மதிப்பை இங்க கொடுக்கணும். நாங்க 28 சீட்ஸ்ல இறங்கி நாங்க தான் ஓகே பண்ணிருக்கோம். சோ எங்களை பாயிண்ட் அவுட் பண்றதுல இது தவறான ஒரு போக்கு அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. இப்போ விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி பிரைவேட்டா பேசினதுல 8 சீட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதை குறைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. சோ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் 6 சீட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அதை பத்தின ஒரு டிஸ்கஷன், இது இப்போ கூட்டணி கட்சிகளை எவ்வளவு சீட்ஸ் அப்படின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி திமுகவுல அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த சிபிஎம் கன்வே பண்ணி இப்போ அந்த டிஸ்கஷன்ஸும் ஆன் மோட்ல தான் இருக்கு. அதே மாதிரி எம்என்எம் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எங்களுக்கான ஒரு அவருமே சில கோரிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக கிட்ட வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு 2 சீட்ஸ் ஒதுக்குறாங்க. 2 சீட்ஸ் ஒதுக்குறதையும் தாண்டி அந்த 2 சீட்ஸ்லயும் உதயசூரியன் போட்டி போடணும், அந்த சின்னத்துல மக்கள் நீதி மையம் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு சஜஷனா கொடுக்குறாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை அப்செக்ட் பண்ணி, நாங்க டார்ச் லைட் சின்னத்துலதான் போட்டி போடுவோம், எங்கள் கட்சிக்கான சின்னத்துலதான் நாங்க போட்டி போடுவோம், 2 தொகுதிகள் எங்களுக்கு, அந்த 2 தொகுதிகள்லயும் டார்ச் லைட் சின்னம் தான் நிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்தும் வாதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருக்காங்க. சோ கூட்டணி குழப்பம் அப்படின்றது விசிக, சிபிஎம், மக்கள் நீதி மையம், அதே மாதிரி காங்கிரஸும் இப்பதான் பிரச்சனை எல்லாம் பண்ணி ஓஞ்சிருக்கு. ஆனா மத்தபடி இந்த 3 இதுவும் போயிட்டு தான் இருக்கு. சீட் ஷேரிங்லயே இன்னும் கூட்டணி குழப்பங்கள்ல இன்னும் எந்தெந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்கும். இது பொதுவாவே எல்லா தேர்தலையும் வரக்கூடியதுதான். ஆனா இந்த முறை கொஞ்சம் வீரியமா செகுலர் ப்ராக்ரெசிவ் அலைன்ஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது என்னமோ காங்கிரஸ் தான். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த டார்ச் லைட் சிம்மல்ல தான் போட்டி போடுவோம், அதுதான் எங்க கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் எங்க கட்சியோட சின்னத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் அவருடைய கட்சியினுடைய முடிவை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க.
திமுகவினுடைய அந்த கூட்டணி பேச்சுக்கான அந்த கமிட்டி வந்து இத நாங்க முதலமைச்சர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த ஒரு பதில சொல்றோம் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கால அவகாசமும் எடுத்திருக்காங்க. சோ மக்கள் நீதி மையமும் ஒரு பக்கம் சின்னத்துக்காக வந்து ரொம்ப ஸ்டபர்னா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. 2021 காட்டிலும் இப்போ விசிக வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்காங்க. இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் விசிகாவுக்கு இருந்துட்டு இருக்குன்ற பட்சத்துல அவங்க கிட்டே வந்து தேர்ஸ்டே வந்து முதலமைச்சரும் திருமாவளவன் அவர்களும் வந்து மீட் பண்ணிருக்காங்க. அப்போ டைரக்டாவே வந்து ஒரு சீட் கம்மி பண்ணிக்க முடியுமா வந்து அப்படின்ற டிஸ்கஷன் போயிருக்கிறதாகவும் செய்தி கிடைச்சிருக்கு. ஆனா இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்படி எல்லா கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியோட இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்துது. என்டிஏ அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டெல்லியில போய் மீட் பண்ணிட்டு இருக்கீங்களே, டெல்லி தான் வந்து அதிமுகவோட தலைமைச் செயலகமா? அங்கதான் அதிமுகவினுடைய தலைமைச் செயலகம் இருக்கா? அமித்ஷா தான் இந்த தலைவரா? அலைன்ஸ்ல அந்த பிரச்சனைகள் எப்படி போயிட்டு இருக்கு? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக வைக்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கைகள், எங்களுக்கு 30 சீட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு. 25 சீட்ஸ் தான் பாஜகவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதா எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. பாஜக 25 28 வந்து காங்கிரஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனாலே தாங்கள் வந்து நாங்க அதை விட போட்டி அதிகமா போடணும்னு சொல்லி 30 சீட் கேட்கறதாகவும் செய்திகள் வருது. சோ இரண்டு பக்கமும் கூட்டணிகள் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அதிகமா எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகள்லயுமே ரொம்பவே வந்து வீரியமான பிரச்சனைகள், கூட்டணி பிரச்சனைகள், சீட் ஷேரிங், தொகுதிகள் பங்கீடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. இதுல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முக்கிய நபர்கள், முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்கெங்க போட்டி போட போறாங்கன்றதை வெளியிட்டு இப்ப வேட்பாளர்களுக்கான யார் யார் என்ன தொகுதி அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. தனித்துதான் போட்டி அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ இப்படி எல்லாருமே வந்து தேர்தல் பணியில மும்மரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய சொல்ல செக்யூலர் ப்ராகிரசிவ் அலைன்ஸ்ல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்றது மிகப்பெரிய அதிர்வலைய செக்யூலர் ப்ராகிரசிவ் அலைன்ஸ்ல ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அதுல விடாப்பிடியா நின்னாங்க அப்படின்னா எப்படி காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாட்கள் வந்து இழுபறி அடிச்சு ஒரு பெரிய டாக் ஆஃப் டவுனா மாறின மாதிரி விசிக வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணியில மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விசிக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ 4 கட்சிகளுமே ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த சூழல்ல அவங்க எப்படி இதை சரி செய்ய போறாங்க, இந்த சவால்களை எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரி செய்ய போறாங்க? ஏன்னா நாங்க தோழமையோட எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி சரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி வருது. அதுவும் குறிப்பா தேமுதிக இப்ப வந்த கட்சி, இது வரைக்கும் திமுக கூட கூட்டணியே இல்லாம திமுகவை சரமாரி விமர்சனம் பண்ணி இப்ப வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கே இவ்வளவு தொகுதிகள் நீங்க கொடுக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் உங்க கூட கூட்டணியிலே இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த விசிகாவுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க விசிகாவுக்கு கம்மி பண்ணீங்கன்னா அது துரோகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் கட்சி விமர்சகர்கள் பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது எல்லாம் எப்படி மூவ் ஆக போகுது, எவ்வளவு சீட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விசிகாவுக்கு குறைக்கிறத பத்தி அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.